Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது Paradise Lost book 9ல இது 7வது வீடியோ. இதுவரைக்கும் 6 வீடியோ போட்டுருக்கோம். இது 7வது வீடியோ. இந்த வீடியோல லைன்ஸ் 733 733 ல இருந்து 855 வரைக்கும் உள்ள லைன்ஸ் இதுல பார்க்க போறோம். இன்னும் ரெண்டு வீடியோ 8 வீடியோ 9 போட்டா Paradise Lost book 9 கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஷன் டிராமா இது மாதிரி நம்ம போடலாம். Now we see Paradise Lost book 9 video 7. He ended and his words replete with guile. He ended. ஏற்கனவே 6வது வீடியோல Saturn in the form of a serpent உருவத்தில் இருக்கின்ற Saturn பேசி முடிச்சிருக்கான். He ended and his words அவன் பேசி முடிச்சிட்டான். அவனுடைய வார்த்தைகள் replete with guile. replete அப்படின்னா filled with நிரம்பி இருக்கின்றன. எதனால் அந்த வார்த்தைகள் நிரம்பி இருக்கின்றன? with guile. guileனா cunningness. So, நயவஞ்சகத்தனத்தினால் நிரம்பி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி முடித்தான். அந்த வார்த்தைகள் into her heart அவளுடைய இதயத்தில், இவன் நயவஞ்சகமாக பேசிய அந்த வார்த்தைகள் அவளுடைய இதயத்தில், ஏவாளினுடைய இதயத்தில் too easy entrance எளிமையா உள்ள போயிடுச்சு. ஈஸியா அவளுடைய இதயத்தில் என்ட்ரி ஆயிடுச்சு. one win அதனுடைய past tense won, win வெற்றி அடைந்தது. சோ அதான் அவனுடைய அவன் பேசினது அவளுடைய இதயத்திற்குள் நேராக நுழைந்து அந்த இதயத்தை வெற்றி கொண்டு விட்டது. Fixed on the fruit she gazed. இப்போ அவளுக்கு அப்படியே அந்த பழத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா. Fixed on the fruit she gazed. gazed அப்படின்னா உத்து பார்க்கிறது. அப்படியே அந்த பழத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. which to behold might tempt alone. which to behold அப்படி பார்க்கிறது, அப்படி உத்து பார்க்கிறது. அதாவது நீ உன்னை உத்து அப்படியே பார்த்துட்டு போறோம், ஒன்றும் இருக்காது. ஆனா யாராவது ஒருத்தரை அழகா இருக்காங்கன்னு அப்படி உத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பார்க்க அவங்களுடைய எண்ணம் நம்ம உள்ளத்துக்குள்ள அதிகமா தோண ஆரம்பிச்சிடும். அதான் சொல்லலாம் which அப்படின்னா அந்த உத்து பார்க்கிறது. to behold might tempt alone தனியாக இருக்கக்கூடிய ஏவாளினுடைய உள்ளத்தில் டெம்டேஷன், அதை சாப்பிடணும் பறிக்கணும் என்கின்ற எண்ணத்தை தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. and in her ears அவளுடைய காதுகளில் the sound yet rung of his persuasive words. எவனுடைய சாட்டன், இந்த சர்ப்பன் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டனுடைய பர்சுவேசிவ் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ்னா வார்த்தைகள். பர்சுவேசிவ் வேர்ட்ஸ்னாக்க தூண்டக்கூடிய வார்த்தைகள். இதை சாப்பிடு என்கின்ற எண்ணத்தை தூண்டக்கூடிய அவனுடைய வார்த்தைகள் அவளுடைய காதுகள்ல ரங்னா எக்கோ, அப்படியே திரும்பி அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் அவன் காதுல எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. இம்பிரக்னன்ட் வித் ரீசன். இம்பிரக்னன்ட் அப்படின்னா லோடட், அதான் பிரெக்னன்ட்னா என்ன அர்த்தம்? வயிற்றுல குழந்தை நிரம்பி இருக்கிறது. அப்போ ஒன்னு நிரம்பி இருக்கிறதுக்கு பேர் பிரெக்னன்ட்னு பேர். இங்க இம்பிரக்னன்ட் அப்படின்னா நிரம்பி இருக்கிறது. எது? வித் ரீசன், பகுத்தறிவு. சோ லோடட், இம்பிரக்னன்ட் லோடட், நிரம்பி இருக்கிறது. வித் ரீசன் அவனுடைய அந்த தூண்டுகின்ற வார்த்தைகள், அப்படியே அந்த தூண்டுகின்ற வார்த்தைகள்ல பகுத்தறிவு நிரம்பி இருக்கிறது. டு ஹர் அவளை பொறுத்த வரையிலும் அது எப்படி தோணுதுன்னா, அந்த வார்த்தைகள் இவளுக்கு எப்படி தோணுதுன்னா, டு ஹர் சீமிங்னா அப்பியர், தோன்றுகிறது. அவளுக்கு எப்படி அது தோன்றுகிறதுனா, அண்ட் வித் ட்ரூத் அவன் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று அவளுக்கு தோணும். அவன் சொல்லதான் கரெக்ட், அவன் சரியா சொல்லிடுறான் என்று அவளுக்கு தோன்றுகிறது. meanwhile அதே சமயத்தில் the hour of noon drew on. அந்த சமயத்துல the hour of noon என்பது நடுப்பகல். சரியா 12 மணிக்கு நூன்னு பேர். 11:59 வரைக்கும் AM ஆன்டி மெரிடியன். 12:01க்கு PM போஸ்ட் மெரிடியன். சரியா 12ங்கிறது நூன்.
ராத்திரி சரியா 12ங்கிறது மிட் நைட் இல்லையா? ஸோ அட் நூன், த ஹவர் ஆஃப் நூன், சரியாக 12 மணிக்கு, இந்த 12 சரியான 12 மணி ட்ரூ ஆன் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது 12 மணி வருது. அண்ட் வேக்ட் அண்ட் ஈகர் ஆப்படைட், இப்போ அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, பசிச்சு சாப்பிடணுங்கிற ஆர்வம் அவளுக்கு தோன்றிடுச்சு. அண்ட் வேக்னா விழிப்படைய வைக்கிறது. எதை விழிப்படைய வைக்கிறது? ஈகர், ஒரு ஆர்வம் தோன்ற ஆரம்பிக்கிறது. ஆப்படைட் பசி, பசிக்க வேண்டும், பசித்து சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவளுக்கு இப்போ விழிப்படைய ஆரம்பிச்சிருச்சு, தோன்றிடுச்சு. raised by the smell, இந்த பசி தோன்றுவதற்கு ஒரு காரணம், முதல் சொன்னது 12 மணி ஆயிடுச்சுங்கிறது, அதாவது டைம், இந்த டைம் வந்துருச்சுன்னா சாப்பிடுவாங்க. இப்போ அவங்களாம் கரெக்டாக 12 மணிக்கு ஒன்றும் வேலை இல்லை, 12 மணி அப்படியே சாப்பிட வேண்டியதானே. ஸோ டைம் ஆயிடுச்சுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த பழத்தை பார்க்க 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 அந்த பழத்தினுடைய ஸ்மெல், அதனுடைய குவாலிட்டி, ஒருத்தவங்க ஒரு பழத்தை காட்டி எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சாப்பிடணும்னு தோணும். சிலர் அப்படி சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறப்போ அதை அப்படியே சாப்பிடணுங்கிற எண்ணத்தை நமக்கு உள்ளத்தில் தோணும். இப்போ அந்த பழத்தை பார்க்கும்போது அவளுக்கு பகல் 12 மணி டைம் ஆயிடுச்சு, அதை பார்க்கறதுனால ஏற்பட்ட ஆர்வம் இது அவளுக்கு பசியை தூண்டி. raised by the smell, அந்த பழத்தினுடைய நறுமணம். so savory அப்படின்னு சொன்னா சுவை அல்லது ஸ்மெல், சாப்பிட்றதுனால அல்லது நுகர்ந்து பார்க்கறதுனால அந்த பசி ஆர்வத்தை தூண்டுறது இல்லையா, அதுதான் சேவரின்னு பேர். பொதுவாக கார வகைகளை சேவரின்னு சொல்லுவாங்க. சேவரி என்பதுக்கு ஸ்வீட் காரம் அப்படின்னு சொல்லணும்ல, இனிப்பும் காரம், ஸ்வீட் அண்ட் சேவரி. சேவரி அப்படின்னா அந்த ஸ்மெல்லு அல்லது ஒன்று சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும்னு தூண்டும். அந்த ஸ்மெல் அல்லது டேஸ்ட்டு சாப்பிடுகின்ற உணர்வை தூண்டுச்சுன்னா அதுக்கு பேர் சேவரின்னு பேர். ஸோ ஹேவிங் appetite, taste and smell of that fruit, அந்த பழத்தினுடைய சுவை அல்லது நறுமணமானது அவளுக்கு பசியை தூண்டுகிறது. பகல் 12 மணி, அதுவும் அவளுடைய பசியை தூண்டுவதற்கு காரணம். which with desire, so which அந்த பழத்தின் மீது உள்ள ஆசையினால், inclined அப்படின்னா சாய்வுன்னு அர்த்தம். அப்போ அந்த பழத்தினுடைய ஆசையினால் அவள் அப்படியே சாயிரா. கடவுள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு தடுத்திருந்தாலும் அதை சாப்பிடணுங்கிற எண்ணத்தின் பக்கம் அவளுடைய மனம் சாய்கிறது. inclinable, now grown to touch or taste, இப்போ அவளுக்கு முதல்ல அதை தொட்டு பார்க்கணும், அப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கணும் என்கின்ற ஆர்வம், எண்ணம் அவளுக்கு தோன்றுகிறது. grown to touch or taste, solicited, solicit அப்படின்னா அழைக்கிறது இல்லையா? we solicit மேரேஜ் இன்விடேஷன் எல்லாம் போடுவாங்க இல்லையா? நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம், நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய உறவினர்களை எல்லாம் நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஐ அண்ட் மை ஹஸ்பண்ட் solicitly invite. அப்போ solicit அப்படின்னா இன்வைட். ஹர் லாங்கிங் ஐ, ஏங்குகின்ற கண்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா, அதை ஸ்மெல் பண்ணணும், சாப்பிடணும், தொடணும் என்கின்ற எண்ணத்தை, அந்த ஏங்குகின்ற கண்களை அது அழைக்கிறது. yet first passing away, இருந்தாலும் முதல்ல அடி தடுமாறுறா. ஏன்னா கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சாதாரண மற்ற மரம் இருந்தால் டக்குன்னு போய் சாப்பிட்டுருப்பா. ஆனால் கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால பாஸ் அப்படின்னா ஸ்டாப். ஃபர்ஸ்ட் பாசிங் அவாய், அப்படி கொஞ்சம் அப்படி தடுமாறி நிற்கிறா. thus to herself she mused, அவளுக்கு கடவுள் எச்சரிக்கை கொடுத்தது அவளுக்கு ஞாபகம் வருது. அதனால கொஞ்சம் தயங்கி நின்று அவளுக்குள்ளாகவே அவள் ஆர்கியூ பண்ணி கொள்கிறாள். thus pausing a while, thus இவ்வாறு, to herself அவளுக்குள்ளாகவே, she mused அவளுக்குள்ளாகவே பேசுகிறாள். கடவுள் இப்படி சொல்லியிருக்க கூடாது, சாப்பிட்டா நமக்கு அறிவு தானே வளரும், அது ஏன் கடவுள் இப்படி சொல்லணும், கடவுள் இப்படி சொன்னா நம்ம கேட்கணுமா அப்படின்னா அவளுக்குள்ளாகவே பேசிக்கொள்கிறாள், அவளுக்குள்ளாகவே ஆர்கியூ பண்ணி கொள்கிறாள். she mused, she talked within herself or she argued within herself.
இப்போ அவளுக்குள்ளாகவே அவ என்ன ஆர்கியூ பண்றார்? கிரேட் ஆர் யுவர் வர்ச்சியூஸ், ஓ பழமே உன்னுடைய குணங்கள் மிகப்பெரியது. கிரேட் ஆர் தை வர்ச்சியூஸ், உன்னுடைய நற்குணங்கள், இந்த பழத்தினுடைய நற்குணங்கள் மிகவும் அரியது. டவுட்லெஸ், சந்தேகமே கிடையாது. பெஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், எல்லா பழங்களிலும் மிகச்சிறந்த பழம் நீதான், நோ டவுட். தோ கெப்ட் ஃப்ரம் மேன், தோ யூ ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் மேன், மனிதனிடமிருந்து நீ பிரித்து வைக்கப்பட்டிருந்தாலும், உண்ணக்கூடாது என்று கடவுளினால் டினை மறுக்கப்பட்டிருந்தாலும், தோ கெப்ட் ஃப்ரம் மேன், தோ யூ ஆர் டினைடு டு மேன், மனுஷனுக்கு சாப்பிடக்கூடாது நீ தவிர்க்கப்பட்டிருந்தாலும், அல்லது யூ ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் மேன், மனிதனிடமிருந்து நீ பிரித்து வைக்கப்பட்டிருந்தாலும், அண்ட் ஒர்த்தி டு பி அட்மயர்ட், எல்லாம் புகழ்வதற்கும் நீ தகுதியானவன். எல்லாம் போடலாம், அவ்வளவு அழகா இருக்க, அவ்வளவு இனிமையா இருக்கு, ஸ்மெல் இருக்கு. ஸோ நீ எல்லா புகழ்ச்சிக்கும் நீ தகுதியுடையவள் தான். ஹூஸ் டேஸ்ட், உன்னுடைய சுவை. டூ லாங் ஃபர்பான், டூ லாங் நீண்ட நெடுங்காலமாக, ஃபர்பான், ஃபர்பான்னா அன்னோன், எனக்கு தெரியாது, ரொம்ப நாளா இதை நான் சாப்பிட்டதில்லை, அதனால எனக்கு தெரியாது. டூ லாங் ஃபர்பான். அட் ஃபர்ஸ்ட், முதல்ல அஸ்ஸே. அஸ்ஸே அப்படிங்கிறதுக்கு ஒரு பழைய அர்த்தம் அட்டம்ப்ட், ஒரு அட்டம் பண்ணி பார்ப்போம், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி அட் ஃபர்ஸ்ட், முதல்ல அஸ்ஸே, இட்ஸ் an archaic usage for attempt. At first attempt gave elocution to the mute, முதல்ல உன்னை சாப்பிட்டு அட்டம் பண்ணி பார்த்துருக்கான் அந்த சர்பண்ட். அவனுக்கு நீ என்ன கொடுத்துருக்க? கேவ் இலாக்விஷன், பேச்சு ஆற்றலை கொடுத்திருக்கிறாய். ஒரு சர்பண்ட் பேசாது, ஆனா நீ பேச ஆற்றலை டு த மியூட், மியூட்னா சைலண்ட், பேசுகின்ற ஆற்றல் அட்ட, சைலண்டாக இருக்கின்ற தன்மை வாய்ந்த அந்த பாம்புக்கு யூ கேவ் இலாக்விஷன், நீ பேச்சு ஆற்றலை கொடுத்திருக்கிறாய். அண்ட் டாட் த டங், அந்த நாக்குக்கு நீ எதை கத்து கொடுத்துருக்க? டங் நாட் மேட் ஃபார் ஸ்பீச், அதாவது பேசுவதற்கு என்று இல்லாத நாக்கு அது. பாம்புனுடைய நாக்கு பேசுறதுக்கானது இல்லை. ஸோ த டங் விச் இஸ் நாட் மேட் ஃபார் ஸ்பீச், பேசுவதற்காக உருவாக்கப்படாத அந்த நாக்கை யூ டாட் டு ஸ்பீக், அதை பேசுறதுக்கு நீ கத்து கொடுத்துருக்க. இது எல்லாமே தை பிரைஸ், உன்னை புகழ்வதற்கு இதெல்லாம் காரணம். உன்னை புகழ்றதுக்கு என்ன காரணம்? பேச முடியாத அதுக்கு பேச கத்து கொடுத்துருக்க என்று சொல்லுகிறார். அவளுக்குள்ளே பேசுறான். தை பிரைஸ், தை பிரைஸ், காட் தை பிரைஸ், he also who forbids the use, your price. he also, he என்பது இந்த இடத்துல God, கடவுளை குறிக்கிறது. God also who forbids the use, உன்னை பயன்படுத்துவதிலிருந்து கடவுள் forbid, தடுத்திருக்கிறார். உன்னை பயன்படுத்தக்கூடாது என்று கடவுள் தடுத்திருக்கிறார். Thy praise, he also who forbids the use, conceals not from us. அது conceals, concealனா மறைக்கிறது. Not from us, எங்கள்கிட்ட இருந்து not, மறைக்க முடியல. இப்போ வெளியில கடவுள் வந்து தடுத்துட்டார், ஆனா அவர் சொல்லலை இந்த பழத்திற்கு இன்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லலை. இப்போ அது போகாத, சாப்பிடாத, தொடாத, வேணாம் அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இந்த பழத்திற்கு இந்தந்த மாதிரியான தகுதிகள் எல்லாம் இருக்கிறது, நீ சாப்பிட வேணான்னு அவர் சொல்லலை. உன்னுடைய புகழை அவர் சொல்லலை, ஆனாலும் உன்னுடைய புகழை அவரால் மறைக்க முடியவில்லை. எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நேமிங் யூ த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அதான் கடவுள் மறைக்கல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் அறியாமலே அதுக்கு பேர் சொல்லும்போது த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட நீ போகாதேன்னு சொல்லிட்டார். இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட நீ போகாத, ட்ரீ ஆஃப் நாலேஜில் இருக்க பழங்களை பறித்து சாப்பிடாதேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த நேம்லயே இருக்கு ட்ரீ ஆஃப் நாலேஜ், நீ அறிவை தருகின்ற மரம் என்று இருக்கு. ஆனா கடவுள் எங்களை மறைச்சிருந்தாரு. ஸோ உன்னுடைய புகழை கடவுள்னால கூட மறைக்க முடியல, அந்த பேர்லயே கடவுளே நீ வந்து ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லிட்டாரு. அப்போ கடவுளே உன்னை புகழ்ந்து விட்டார். Thy prize, he also who forbids your use,
conceals not from us. எங்கள்கிட்ட இருந்து கடவுளால அந்த பேரை சொல்லி எங்கள்கிட்ட இருந்து அந்த உன்னுடைய குவாலிட்டி அவராலே மறைக்க முடியல. நேமிங் யூ த ட்ரீ ஆஃப் நாலேஜ். நாலேஜ் போத் ஆஃப் குட் அண்ட் ஈவில். என்ன நாலேஜ்? இந்த உலகத்துல நல்லது எது கெட்டது என்று பகுத்து பார்க்கின்ற அந்த நாலேஜ் உனக்கு இருக்கு அப்படிங்கிறதா. த நாலேஜ் ஆஃப் போத் குட் அண்ட் ஈவில் forbids us then to taste. அதனால எங்களை தடுத்து அதை நீ சுவைக்க கூடாது என்று தடுத்திருக்கிறார். பட் his forbidding அவருடைய அந்த தடுத்தல் என்கின்ற அந்த தடுத்தல் என்பதானது commends you more. commend அப்படின்னா பிரைஸ் அர்த்தம். COMMEND commend பிரைஸ். கமெண்ட் அப்படின்னா கமெண்ட் அடிக்கிறது, விமர்சனம் பண்றது. ஸோ கமெண்ட்ஸ் அப்படின்னா பிரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ அந்த தடுக்கிறது என்கின்ற தன்மையே உன்னை புகழுது. வார் ட்ரீ ஆஃப் நாலேஜ், அது அந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னா அதை சாப்பிட்டா உனக்கு நாலேஜ் வந்துடும் அப்படித்தானே அர்த்தம். அது ட்ரீ ஆஃப் நாலேஜ். அவர் பேசாமல் இருந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்லியிருந்தா ஒன்றும் இல்லை. இது ட்ரீ ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜினுடைய ஃப்ரூட்டை நீ சாப்பிடாத அப்படின்னா இதை சாப்பிட்டா உனக்கு நாலேஜ் வந்துடும், அதனால சாப்பிடாதேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் தடுத்தது என்பதே கமெண்ட், உனக்கு புகழ்ச்சி தான். அப்போ கடவுளே உன்னை புகழ்ந்து தான் சொல்லியிருக்காரு. கமெண்ட்ஸ் யூ மோர், இன்னும் அதிகமாக புகழ்ந்துருக்காரு. அண்ட் அவர் வாண்ட். அண்ட் அவர் வாண்ட்னா தேவை, எங்களுடைய தேவை. எங்களுக்கு என்ன தேவை? நாலேஜ் இல்லை. அந்த நாலேஜ் இல்லை என்கின்ற தேவையை இந்த பழம் பூர்த்தி செய்துவிடும் என்று கடவுளை உன்னை புகழ்ந்துதான் சொல்லியிருக்கிறார். By you communicated and our want. By thee communicated. By you communicated என்றால் உன்னுடன் தொடர்பு கொண்டு. So we have come to us. We have come, உன்னோடு தொடர்பு கொண்டு. and our wantனா எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தேவை. இப்போ எங்களுடைய தேவை என்ன? நாலேஜ். அப்போ நாலேஜ் தேவைன்னா என்ன செய்யணும்? இப்போ எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஃபார் குட். சரி, எதுக்காக அந்த நாலேஜ் தேவை? இப்போ நாங்கள் நல்லா தானே இருந்தோம், இப்போ ஏன் எனக்கு நாலேஜ் தேவை? அதுக்கும் அவன் விளக்கம் சொல்கிறான். ஃபார் குட் அன்னோன். இஃப் குட் இஸ் அன்னோன், நல்லது எதுன்னு எங்களுக்கு தெரியலைன்னா அதை நாங்கள் எப்படி வளர்க்க முடியும்? இப்போ இதான் நல்லது, உடம்புக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா, பழங்கள் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா தான் எல்லாரும் பழம் சாப்பிடுவாங்க. பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது என்ற செய்தி தெரியலைன்னு வச்சுங்க, யாரும் அதை போய் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ நல்லது நமக்கு வரணும், வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எது நல்லதுன்னு நமக்கு தெரியணும். அதை தான் சொல்றா. ஃபார் குட் அன்னோன், நல்லதுங்கிறது தெரியலைன்னா ஷியர் இஸ் நாட் ஹேட், அது எங்களுக்கு கிடைக்காது. நல்லது எதுன்னு தெரிஞ்சுதுனா தானே எல்லாரும் போய் அதை பயன்படுத்துவாங்க, அந்த நல்லது நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் குட் அன்னோன் ஷியர், நிச்சயமா இஸ் நாட் ஹேட், அது எங்களுக்கு கிடைக்காது. ஹேவ் அப்படின்னா ஐ ஹேவ், எனக்கு அது இருக்கு. I have this pen. Have உடைய past tense had. I had 2 bottles of rum, something like this. எனக்கு இருந்துச்சு. அப்போ அதான், அப்போ ஹேடுங்கிறது இருக்கிறது, அவைலபிலிட்டி. அப்போ குட்டுங்கிறது அன்னோனா இருந்தா அது எங்கள்கிட்ட இருக்காது. குட் நோனா இருந்துச்சுன்னா தான் இதெல்லாம் குட்டு, அப்போ அதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும், அப்போ எங்கள்கிட்ட அது இருக்கும். குட்டை எங்களுக்கு எது குட்டுன்னு எங்களுக்கு தெரியல, அப்போ குட்டு எப்படி எங்கள்கிட்ட இருக்கும்? அப்போ நான் குட்டை போய் தேட மாட்டோம், அதை அடைய மாட்டோம், அப்போ அது எங்கள்கிட்ட இருக்காது. ஆர்கியூ பண்றா, மைண்டுக்குள்ளேயே ஆர்கியூ பண்றா. had and yet unknown, it is as not had at all. அதான் not hadங்கிறது acquired. we cannot acquire it at all. நாங்கள் அதை தேடி அடையவே மாட்டோம். in pain then what forbids he but to know. இதில் வேதனை என்னன்னா, எதுக்காக கடவுள் எங்களை இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு? அதுதாங்க வேதனை. கடவுள் எங்களை ரொம்ப உயர்வாக படைச்சிருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் கொடுத்த கடவுள்
இதை ஏன் எங்களிடம் மறுத்தார், இதை சாப்பிடக்கூடாது என்று எதற்காக ஃபர்பிட்ஸ் தடுத்தார் என்பதுதான் இன் பெயின், வலியில வேதனையில நான் நினைக்கிறேன். தென் வாட் ஃபர்பிட்ஸ் ஹீ பட் டு நோ, நாங்கள் எதையும் தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? நாங்கள் ஏதாவது இதை சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அப்போ நீ தெரிஞ்சிக்க கூடாது, அப்போ தெரிஞ்சிக்க கூடாதுன்னா இதை சாப்பிடக்கூடாது அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அதாங்க எங்களுக்கு வருத்தம். நாங்கள் எதையுமே தெரியாமல் முட்டாளாக இருக்கணும்னு கடவுள் நினச்சிட்டாரா? ஐயோ வருத்தமாக இருக்கு அப்படி சொல்கிறான். இன் பெயின் தென் வாட் ஃபர்பிட்ஸ் ஹீ, வாட் ஹீ பர்பிட்ஸ் பட் டு நோ, தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இது இருக்கு. ஆனால் நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்னதுங்கிறதான் வேதனையாக இருக்கு. சச் ப்ரொஹிபிஷன்ஸ் பைண்ட் நாட், இந்த தடை என்பது எங்களை கட்டுப்படுத்தாது. இதை சாப்பிட்டா அறிவு வரும், அவரே தான் சொல்லியிருக்காரு, ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லியிருக்காரு. அப்போ ட்ரீ ஆஃப் நாலேஜ்னாக்க இதை சாப்பிட்டா ட்ரீ நாலேஜ் வரும். ஆனால் இந்த நாலேஜ் வரும் என்று வரும், அதனால நீ சாப்பிட்டு உனக்கு நாலேஜ் வரக்கூடாது, இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. இது மாதிரி சொல்றது என்பது பைண்ட்ஸ் நாட், எங்களை கட்டுப்படுத்தாது. இஃப் சச் ப்ரொஹிபிஷன், ப்ரொஹிபிஷனா தடுத்தல், சச் ப்ரொஹிபிஷன் இதை போன்ற தடுத்தல் என்பது பைண்ட் நாட், எங்களை கட்டுப்படுத்தாது. பட் இஃப் டெத் பைண்ட்ஸ் அஸ் வித் ஆஃப்டர் பேண்ட்ஸ் what profit then our inward freedom? சரி, if death binds us, சாவு எங்களை கட்டுப்படுத்தும் என்றால், பார் இதை சாப்பிட்டா செத்து போயிடுவார். அப்போ சாவு எங்களை கட்டுப்படுத்தும் என்றால் அப்போ நாங்கள் ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கணும். அது சாப்பிடக்கூடாது, அழகாக இருக்குது சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிட்டா செத்து போயிடும். ஆசையாக இருக்குது ஆனால் சாப்பிட்டா செத்து போயிடும். அப்போது ஒரு கட்டுக்குள்ளேயே எங்களுக்கு இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு எங்கே சுதந்திரம், இன்வர்ட் ஃப்ரீடம். ஸோ நாங்கள் சுதந்திரமாக எதையும் பார்க்கலாம், எதையும் பறித்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத எங்களுக்கு அந்த சுதந்திரம் போகுது இல்லை. அப்போ சுதந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷன் எதுக்கு இருக்கணும்? இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன். அப்போ செத்து போயிடுவோங்கிற பயத்துக்குள்ளேயே நம்ம இருந்தால் எங்களுக்கு ஏது சுதந்திரம்? அப்போ சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எதுக்காக நாங்கள் வாழணும்? அப்படி பண்றார். Binds us with after bands, but if death binds us with after bands, what profit then our inward freedom? எங்களுடைய உள் சுதந்திரத்துக்கு என்ன அதில் இருக்கு? In the day we eat of this fair fruit, our doom is we shall die. In the day we eat, எந்த நாள்ல நாங்கள் அதை சாப்பிட்றோமோ, the day we eat of this fruit, இந்த அழகான பழத்தை நாங்கள் எப்பொழுது சாப்பிடுகிறோமோ அப்பொழுது அவர் டூம், எங்களுடைய விதியானது is we shall die. அப்போ எங்கள் விதி என்ன? we shall die, நாங்கள் செத்து போயிடுவோம். How does the serpent is alive? அதான விதி. ஒன்று அறிவு வளர்ந்துடும், இல்லை அதை சாப்பிட்டா செத்து போயிடுவார். கடவுள் சொல்லியிருக்காரு, இல்லை அதை சாப்பிட்டா செத்துருவா, அதனால சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற, ஐயோ சாப்பிட்டா செத்து போயிடுவோங்கிற பயத்தினாலேயே நாங்கள் சாப்பிடாம இருக்கோம். அப்படின்னா எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. சப்போஸ் நாங்கள் சாப்பிட்டு செத்து போயிட்டா, in the day we eat of this fair fruit, our doom is we shall die. How does the serpent? அப்போ பாம்பு எப்படி உயிரோடு இருக்கு? How does the serpent alive? He has eaten, அது சாப்பிட்டுருக்கு. And lives, உயிரோடு இருக்குல்ல. He has eaten, he என்பது இந்த இடத்துல சாட்டனை குறிக்கிறது. Saturn has eaten, lives உயிரோடு இருக்கு. And knows, அதுக்கு எல்லாம் தெரியுது. And speaks, அது பேசுது. And reasons, அதுக்கு பகுத்தறிவு இருக்கு. And discerns, ஒவ்வொரு விஷயங்களையும் அது discerns the irrational. இப்போ rational, irrational till then, இதுவரையிலும், till that time, அந்த நேரம் வரையிலும் irrational, பகுத்தறிவு அற்று இருந்த the serpent, இது சாப்பிட்ட உடனே அதுக்கு பகுத்தறிவு வருது, பேசுது, உயிரோடு இருக்கு, எல்லாம் பண்ணுது. அது ஏன் அப்படி பண்ணுது? till then. For us alone, எங்களுக்கு மட்டும்தான் was death invented. அப்போ எங்களுக்கு மட்டும்தான் சாவு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? பீஸ்டுக்கு இல்லையா? அப்போ ஒரு விலங்குக்கு இருக்கிற உரிமை கூட எங்களுக்கு கிடையாதா? அப்படி ஆர்கியூ பண்றான். For us alone was death invented, எங்களுக்கு மட்டும்தான் சாவு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறதா? Or to us denied this intellectual food, இந்த அறிவை கொடுக்கக்கூடிய இந்த
உணவானது எங்களுக்கு மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கிறதா? ஃபார் பீஸ்ட் ரிசர்வ், பீஸ்டுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணிட்டு, விலங்குகளுக்கு என்று ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு விலங்குகள் சாப்பிடலாம், அதுங்களுக்கு அது இருக்கு. ஸோ திஸ் ஃப்ரூட் இஸ் ரிசர்வ் ஃபார் பீஸ்ட் நாட் ஃபார் மேன், மனிதர்களுக்கு இது கிடையாது, இது பீஸ்டுக்கு தான் அப்படின்றது என்ன நியாயம்? ஃபார் பீஸ்ட் ரிசர்வ், ஃபார் பீஸ்ட் இட் சீம்ஸ். இஃப் இட் இஸ் ஃபார் பீஸ்ட், இஃப் இட் இஸ் ஃபார் பீஸ்ட், இது விலங்குகளுக்கு என்று இருந்தால், yet that one beast which first has tasted. சரி, இப்போ விலங்குகளுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா, முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த பழத்தை சாப்பிட்டது அந்த பீஸ்ட் தான், அந்த சர்பன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த பாம்பு எந்த விலங்குமே பேசல, அப்ப இது மட்டும்தான் பேசுது, அப்ப இது மட்டும்தான் சாப்பிட்டுருக்கு. அப்ப முதல்ல இந்த பழத்தை சாப்பிட்டது அந்த சர்பன் இல்லையா? சொல்றார் for beasts it seems, if it is for beasts, இது விலங்குகளுக்கு மட்டும் என்று இருந்தால், இன்னும் எந்த விலங்கு சாப்பிடல, yet that one beast, அந்த ஒரு விலங்கு, எந்த ஒரு விலங்கு? the serpent அல்லது Satan, the one beast which first has tasted, முதல்ல அதுதான் சாப்பிட்டிருக்கு. so envies not, அதனால it has no envy on us, அதனால அதுக்கு நம்ம மேல பொறாமை இல்லை. அதான் யாருக்குமே இல்லாத எனக்கு முதல் தான் கிடைச்சிருக்கு. அப்போ முதல் விலங்கு இதுதான். அதனால அதுக்கு இப்போ ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், என்கிட்ட இருக்கு அவங்ககிட்ட இருக்கு, அப்போ ஒருத்தர் பொறாமை வரும். அவங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு, எனக்கு 2 வீடு இருக்கு, அந்த 2 வீடு வச்சிருக்கிறத பார்த்து இந்த ஒரு வீட்டுக்காரன் பொறாமைப்படுவான். இப்போ முதல்ல அந்த விலங்கு அதுதான் சாப்பிட்டுருக்கு, அதனால அதுக்கு யாருக்கு மேலேயும் அது யாரு மேலேயும் அதுக்கு பொறாமை கிடையாது. ஆனால் brings with joy, அது சந்தோஷமா எங்கிட்ட கொண்டு வந்து சொல்லிடுது. ஏன்னா அதுக்கு எங்க மேல பொறாமை கிடையாது, அதனால மகிழ்ச்சியா எங்கிட்ட வந்து ஏவாள் நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னு அது சொல்லுது. ஆனால் brings with joy, அது சந்தோஷத்தோட எங்கிட்ட வந்து the good befallen him, it tells that the good befallen him, அதுக்கு கிடைத்த அந்த குட் நல்லதை பற்றி எங்கிட்ட வந்து சொல்லுது. பொதுவாக நல்லது கிடைச்சாலும் வெளியில சொல்ல மாட்டான், பொறாமைப்படுவான். ஆனா இதுக்கு எங்க மேல பொறாமையே இல்லை, ஏன்னா முதல்ல அது ஒண்ணுதான், வேற யார்கிட்டையுமே இல்லை. அதனால அது எங்ககிட்ட வந்து பொறாமை இல்லாம எங்கிட்ட வந்து it tells the good befallen him, அதன் மீது அதற்கு கிடைத்த அந்த நல்ல விஷயங்களை பற்றி எங்கிட்ட சொல்லுது. author, he is the author, the serpent is the author. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? he owns, அதற்கு சொந்தக்காரர், அதற்கு உரிமையாளர். ஆத்தர்னா யாரு? இப்போ ஒரு கதை எழுதுறாரு, ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிற ஒத்தல்லோ, he is the author அப்படின்னா he is the owner of that play, அதனுடைய உரிமையாளர் அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்லையா? அதை தான் சொல்லுவான் ஆத்தர். he is the author, அதுதான் உரிமையாளர். ஏன்னா அதுதான் முதல்ல இது தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் பயன்படுத்தியிருக்கு, அதுதான் எங்கள்கிட்ட எனக்கு நல்லதெல்லாம் கிடைச்சிச்சின்னு வந்து சொல்லுச்சு. he is the author. unsuspect அப்படின்னா சந்தேகம் இல்லாமல், he cannot be suspected, அது மேல நம்ம சந்தேகப்பட முடியாது. அதாவது இது தப்பு பண்ணிருக்குன்னு நம்ம சந்தேகப்பட முடியாது, ஏன்னா அது வந்து அது கிடைச்ச நல்லது, எங்க மேல பொறாமையெல்லாம் அதுக்கு கிடையாது. அதனால எங்கிட்ட வந்து சொல்லுச்சு நான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு, அதனால அதன் மேல சந்தேகப்பட முடியாது. he is the author. unsuspect, he cannot be suspected. friendly to man, he is friendly to man, அது மனிதனுக்கு நண்பனாக இருக்கிறது. far from deceit or guile, it is the snake is far from deceit னா ஏமாற்றுவது, cunning, guile, cunningness, நயவஞ்சகத்தனம், ஏமாற்றுத்தனத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு அந்த cunningness கிடையாது, ஏமாற்றுத்தன்மை கிடையாதுன்னு சொல்றான். அதுதான் அளவு நடந்துகிட்டு இருக்கு, இதே புரிஞ்சு தொலையாம சொல்லிட்டு இருக்கா. he is far away from deceit or guile. அது இந்த 2 தன்மைகளிலும் இருந்தும், இந்த 2 மனோ தன்மைகளிலும் இருந்தும் இந்த பாம்பு வெகு தொலைவில் இருக்கிறது, அப்பால் இருக்கிறது. அப்படின்னா it doesn't have that guileiness or deceit அப்படின்னு சொல்றான். what
ஐ ஃபியர் தென். வாட் ஃபியர் ஐ தென்? பின்ன ஏன் நான் பயப்படணும்? ஸோ கடவுள் இப்படி செஞ்சிட்டாரு, கடவுள் ஏன் இப்படி செய்யணும்? இந்த பாம்பு கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம், அதுக்கு சாவே கிடையாது. அப்புறம் பாம்புக்கு நம்ம மேலே ஒன்றும் பொறாமை கிடையாது. ஏன்னா அதுதான் அந்த அதுவே அதுக்கு அந்த பலன் கிடைச்சிருச்சு. இப்போ அதுக்கு பலன் கிடைக்கலன்னு வச்சுங்க, எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைச்சிருச்சுன்னு பொறாமை வரும். அதுக்கு கிடைச்சிருச்சு. அப்போது அதுக்கு என் மேலே பொறாமை வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இதுகிட்ட ஏமாற்றுத்தனம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் நான் பயப்படணும்? வாட் ஃபியர் த ஐ தென்? ரேதர் what no to fear under this ignorance of good and evil. Rather அதுக்கு பதிலா what no to fear under this ignorance of good and evil. நல்லது கெட்டதுங்கிறது தெரியாத ஒரு இக்னோரண்ட், ஒரு ஏதும் அறியாத ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு மனநிலை. அது எப்படிப்பட்ட ஒரு அருமையான தன்மையை அவள் இழக்கிறார். ஆனால் அவளுக்கு அது இழக்கிறோங்கிறதே அவளுக்கு தெரியல. சொல்ல what not to fear under this ignorance of good and evil. நல்லது கெட்டது என்பதை பகுத்தறியாத அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எனக்கு பயம்ங்கிறது எப்படி தெரியும்? what not to fear under this ignorance of good and evil, of God or death. கடவுளை பற்றி, சாவை பற்றி, நல்லது கெட்டதை பற்றி, of law or penalty. சட்டம் என்ன, தண்டனை என்ன, இது எதை பற்றியும் தெரியாம இருக்கக்கூடிய ஒரு முட்டாள், அண்டர் திஸ் இக்னோரன்ஸ்ல இருக்கக்கூடிய எனக்கு பயம் எப்படி இருக்கும்? பயமும் இல்லை. வாட் நோட் டு ஃபியர் அண்டர் திஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், ஆஃப் காட் ஆர் டெத். கடவுளை பற்றி, சாவை பற்றி, நல்லது கெட்டதை பற்றி, சட்டத்தை பற்றி, பெனல்டி தண்டனையை பற்றி இது எதுவுமே தெரியாத இக்னோரண்டாக ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நான் இருக்கக்கூடிய எனக்கு வாட் நோட் டு ஃபியர். Here grows the cure of all. இது எல்லாத்துக்கும் ஒரு கியூர். இது எல்லாத்தையும் கியூர் பண்ணணும்னா அதுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு அந்த பழத்தை சாப்பிடதான் சரியான வழின்றார். Here grows இதே வளர்ந்திருக்கிறது. இங்கே வளர்ந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பழம் இருக்கு பாருங்க, இதுதான் the cure of all. எது? Divine, this divine fruit. இந்த தெய்வீகத்தன்மை வாய்ந்த இந்த பழம்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு. இதை சாப்பிட்டா குட் அண்ட் ஈவில் தெரியும். காடுனா என்ன, டெத்துனா என்ன, லான்னா என்ன, பெனல்ட்டினா என்ன எல்லாம் தெரியும். திஸ் ஃப்ரூட் டிவைன், ஃபேர் டு தி ஐ, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. இன்வைட்டிங் டு த டேஸ்ட், அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது, அப்படியே சாப்பிடணும் போல தோணுது. ஆர் வர்ச்சு டு மேக் வைஸ், அதையெல்லாம் விட இதை சாப்பிட்டா இதனுடைய வர்ச்சு, இதனுடைய குணம் என்னன்னா டு மேக் வைஸ், ஒரு மனுஷனை வைஸ் ஆக்குது. இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டா எல்லாமே அப்படியே பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் அப்படி எழுதிடலாம் அப்படின்னா நம்ம அப்போ எப்படிப்பட்ட ஃப்ரூட், ஐயோ வைஸ் ஆக்குற ஃப்ரூட்டா அப்படின்னா. ஃபேர் டு தி ஐ, இன்வைட்டிங் டு த டேஸ்ட், ஆர் வர்ச்சு டு மேக் வைஸ். வாட் ஹிண்டர்ஸ் தெம்? சரி, அப்புறம் எது என்ன தடை? இப்போ வாட் ஹிண்டர்ஸ் தென் டு ரீச். அப்ப என்ன தடை? அந்த பழத்தை சென்று அடைவதற்கு என்ன தடை? அண்ட் ஃப்ரீட் அட் ஒன்ஸ் போத் பாடி அண்ட் மைண்ட். என்னுடைய உடலின் ஆசை, மைண்ட் மனதின் ஆசை, இரண்டையும் ஃபீட் பண்ணக்கூடிய, இரண்டிற்கும் உணவாக அமையக்கூடிய, அதாவது இது மைண்டுக்கும் உணவு, என்னுடைய உடலுக்கும் உணவு. போத் பாடி அண்ட் மைண்ட். ஆப்பிளை சாப்பிட்றதுங்கிறது உடம்புக்கு நல்லது, இந்த ஆப்பிளை சாப்பிட்றதுங்கிறது உடம்புக்கு நல்லது. மைண்டில் குட் அண்ட் ஈவில் பிரித்து பார்க்க தெரியுது. காடுனா என்ன, டெத்துனா என்ன, பெனல்ட்டினா என்ன, லான்னா என்ன, இவ்வளோ எனக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ இது மனதுக்கும் ஃபுட்டாக இருக்குது, உடம்புக்கும் ஃபுட்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இதை வாட் ஹிண்டர்ட், எது தடுக்குது? எனக்கு எதுவுமே எனக்கு தடையே இல்லையே என்று சொல்லிக்கொண்டே, சோ சேயிங், இவ்வாறு சொல்லிக்கொண்டே, ரேஷ் ஹேண்ட், ரேஷ் அப்படின்னா ரொம்ப ரேஷ் டிரைவிங். தரமுடன் ஒரு வண்டி ஒரு சீராக போகாமல் சர்ன்னு போகுது. இப்போ ரோட்டில் நம்ம டூ வீலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சின்ன பசங்க படான்னு ஓடுவோம், ரேஷ் டிரைவிங். அப்போ நம்ம சொல்லுவோம் ரேஷ் டிரைவிங். அது மாதிரி இப்போ அவளுடைய கை ரேஷ் ஹேண்டுங்குது.
சர்ன்னு போகுது. ரேஷ் ஹேண்ட், so saying, இப்படி சொல்லிக்கொண்டே her rash hand in evil hour, கெட்ட நேரம், கெட்ட நேரத்தில் அவளுடைய கை நீளுகிறது. நீண்டு ஈவில் அவர் ஃபோர்த் ரீச்சிங், அங்கே இருக்கக்கூடிய பழத்தை அந்த கை சென்று அடைகிறது. ஃபோர் ரீச்சிங் டு த ஃப்ரூட், அந்த பழத்தை கைகள் சென்று அடைகின்றன. ஷி பிளக்டு, பறித்தாள். ஷி ஈட், சாப்பிட்டுட்டா. ஒரே சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு. பறிச்சா சாப்பிட்டா. என்ன நடக்குது பாருங்க. எர்த் ஃபெல்ட் த வுண்ட், இந்த காயத்தை பூமி தாய் உணர்கிறாள். எர்த் ஃபெல்ட் த வுண்ட், கடவுள் என்னமா உன்னை வச்சிருந்தாரு, என்னமா சொல்லியிருக்காரு, இப்படி பண்ணிட்டியே என்று அந்த காயத்தை பூமி தாய் உணர்கிறாள். எர்த் ஃபெல்ட் த வுண்ட் அண்ட் நேச்சர் ஃப்ரம் ஹர் சீட், தன் இடத்தில் இருக்கக்கூடிய இயற்கை, இயற்கைங்கிறது எல்லாம் தானே, இந்த பூமி, எல்லா கோள்கள் எல்லாம் அதது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சையிங், பெருமூச்சு விடுது. சையிங் த்ரூ ஆல் ஹர் ஒர்க்ஸ், ஆல் ஹர்ங்கிறது இந்த நேச்சர், ஒர்க்ஸுங்கிறது தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர். ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் நேச்சர் என்னென்ன? மலை, காடுகள், விலங்குகள், மரம், செடி, கொடிகள், ஆறுகள், குளம், குட்டைகள் எல்லாம் தானே இயற்கையினுடைய ஒர்க்ஸு. அந்த இயற்கையினுடைய ஒர்க்ஸ் ஆகிய இந்த இயற்கையின் பொருட்கள் எல்லாம் பெருமூச்சு விடுது. பூமி தாய் காயமடைந்ததை உணர்கிறாள். கேவ் சைன்ஸ் ஆஃப் ஓ, வேதனையின் அடையாளத்தை, கேவ் சைன்ஸ் அடையாளம், கேவ் சைன்ஸ் ஆஃப் ஓ, வேதனையின் அடையாளத்தை அவைகள் தருகின்றன. தட் ஆல் வாஸ் லாஸ்ட், எல்லாமே போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு தான் இந்த சாட்டன் காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். பேக் டு த திக்கெட், திக்கெட்னா புஷ், புதர், ஆடிய வேலை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம அங்கே இருக்கக்கூடாது. ஸோ பேக் டு த திக்கெட், திக்கெட்னா புதர், அப்படியே அந்த புதருக்குள்ள ஸ்லங்க், ஸ்லங்க்னா அப்படியே ஊர்ந்து போகிறது, கிரப் அப்படியே ஊர்ந்து அப்படியே ஸ்லங்க். த கைலி சர்பென்ட், அந்த கைலி கன்னிங் சர்பென்ட், அந்த நயவஞ்சகத்தனமான அந்த பாம்பு அப்படியே புதருக்குள்ள அப்படியே மெதுவாக பின்வாங்கி அப்படியே போயிடுச்சு. அண்ட் வெல் மைட் ஃபார் ஈவ், ஏவாளுக்கு தர வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது போயிடுச்சு. ஃபார் ஈவ் இன்டென்ட் நவ் ஒன்லி ஆன் ஹர் டேஸ்ட். ஆனால் இதை பாம்பு போனதை இவ கவனிக்கவே இல்லை. அவளுடைய கவனம் முழுவதும் சரி என்ன பாம்பு இங்கே இருந்துச்சு, அதை பற்றிலாம் அது போயிடுச்சு. அவளுடைய இன்டென்ட்னா இன்டென்ஷன், அவளுடைய கவனம், எண்ணம் எல்லாமே நவ் ஒன்லி ஆன் ஹர் டேஸ்ட், அந்த பழத்தினுடைய டேஸ்ட்ல தான் இருக்கு. நத்திங் எல்ஸ், நாட் எல்ஸ், NAUGHT, நாட் எல்ஸ், நத்திங் எல்ஸ், வேற எதுலையும் அவளுக்கு கவனமே இல்லை. ரிகார்டட், அதை பற்றி, எதை பற்றி? த டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி சர்பென்ட், அந்த சர்பென்டினுடைய மறைவை பற்றி அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ரிகார்டட், நாட் எல்ஸ், ரிகார்டட், எதை பற்றியும் அவளுக்கு தெரியாது. ரிகார்டட் தி டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி சர்பென்ட் ஆல்சோ, அதை பற்றியும் அவளுக்கு தெரியாது. சச் டிலைட், அவ்வளோ சந்தோஷத்தில், அதாவது சாப்பிட்டோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், சந்தோஷத்தில் இந்த பாம்பு போயிடுச்சுங்கிறதே அவளுக்கு தெரியல, வேற எதை பற்றியுமே அவளுக்கு தெரியல. நாம் எங்கே இருக்கோம், என்ன செய்கிறோம், இந்த பூமி தாயினுடைய கண்ணீர், வேதனையினுடைய அடையாளம்லாம் இயற்கை காட்டுது. ஆனால் இவளுக்கு கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா அதனுடைய அந்த சுவையில் அவள் மூழ்கி போய் கிடக்கிறாள். Not else regarded such delight till then as seemed in fruit she ever tasted. இது வரைக்கும் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு டேஸ்ட் உள்ள ஃப்ரூட்டை சாப்பிட்டதே இல்லை. அவ்வளவு டெலிசியஸாக அது இருக்கு. வெதர் ட்ரூ ஆர் ஃபேன்சி, நெஜத்துலையும் அவள் அப்படி சாப்பிட்டதில்லை. ஆர் ஃபேன்சினா இமேஜினேஷன், கற்பனையில் கூட, நான் சொல்கிறேன்ல, கற்பனையில் கூட நான் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள ஃப்ரூட்டை பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லைங்கிறோம்ல, அது மாதிரி நிஜத்திலும் கற்பனையிலும்
இல்லாத சுவையுடைய பழத்தை அவன் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அதனால் அந்த சாப்பிட்டதில் அவன் மூழ்கி போயிருக்கிறதுனால அந்த பாம்பு அப்படியே அந்த கன்னிங்கான ஸ்னேக் அப்படியே புதருக்குள்ளே போயிட்டு தான் அவன் பார்க்கல. ஸோ த்ரூ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபேன்சி, ஸோ த்ரூ எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆஃப் நாலேஜ். இவளுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹை ஆஃப் நாலேஜ், அதிகம் நமக்கு நாலேஜ் வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு. ஸோ அவளுக்கு அதனுடைய சுவை, அப்புறம் நமக்கு நாலேஜ் அதிகமாக வரப்போகுது, வருதா, ஐயோ இன்னும் நாலேஜ் வந்துச்சா, இதில் தான் அவன் கவனமாக இருக்கா. ஸோ சச் எக்ஸ்பெக்டேஷன் ஹை ஆஃப் நாலேஜ் nor was God heard from her thought. God was not God head heard கிடையாது, God head. அதாவது அறிவு வந்துடும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறான். அப்புறம் நமக்கு கடவுள் தன்மை வந்துடும் அப்படிதான் சொன்னாங்க. விலங்கு மனுஷத்தின் ஆயிடுது, நான் விலங்கு இதை சாப்பிட்டேன் மேன் ஆயிட்டேன், மேன்ஹுட் எனக்கு வந்துருச்சு, நீ மனுஷி நீ இதை சாப்பிட்டேன்னா காட்ஹுட் உனக்கு வந்துடும்னு சொல்லிட்டு போயிட்டான். அதனால இவன் சாப்பிட்றான், நமக்கு அறிவு வருது, கடவுளாக போகிறோம். இன்னொன்று சாப்பிட்றான், இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கான். அது போனதே அவனுக்கு, உன்னை ஏமாத்தில அது போயிட்டதே தெரியல, சாப்பிட்டுட்டே இருக்கான். காட்ஹுட் கிடைக்கும் அப்படிங்கிறத. நாட் வாஸ் காட்ஹுட் ஃப்ரம் ஹர் தாட். அவளுடைய சிந்தனையிலிருந்து அந்த காட்ஹுட் கடவுள் தன்மை என்பது போகவே இல்லை. சிந்தனையில் கடவுள் தன்மை இருக்கிறது. நமக்கு நாலேஜ் நிறைய வந்துகிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையில் அந்த உணவின் அந்த இதனுடைய சுவையிலையும் மூழ்கி போய் அதுக்குள்ளேயே கவனமாக இருக்கிறாள். கிரீடிலி சி இன்கார்ஜ்டு. இன்கார்ஜ்டு அப்படின்னா டிவர்டுன்னு அர்த்தம். இந்த அபக்குன்னு சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நிறைய சாப்பிட்றதுங்கிறது இல்லை. டிவர்டுங்கிறது வேகமாக அந்த சினிமாலாம் காட்டுவான், அப்படியே பசியாக இருக்கிறவனுக்கு முன்னாடி போட்டால் இப்படி எடுத்து இப்படின்னு தின்னுட்டு இருப்பான்ல, அது மாதிரி இப்போ அது மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி இந்த கையில் ஒன்றை பறிக்கிறான், அந்த கண்ணை பறிக்கிறான், இது இப்படி போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஷீ இன்கார்ஜ்டு கிரீடிலி, ஆசையில் கடவுளாக போகிறோம். அறிவு நமக்கு வரையா, ஒரே ஒரு பழத்திலேயே அறிவாளி ஆயிடறான்டான். சினிமாவில் ஒரே ஒரு சினிமா ஒரு பாட்டிலேயே பிச்சைக்காரன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடும். அண்ணாமலை ஒரே ஒரு பாட்டு நடக்க அவர் திடீர் அந்த பாட்டிலேயே வந்து ஒரு மாட்டில் பால் கறப்பார், விற்பார், நெய் விற்பார், அது விற்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரன், அந்த பாட்டு முடியும் போது ஒரு பெரிய கோடீஸ்வரனா காலில் வந்து இறங்குவார். சம்திங் லைக் திஸ். இவளுக்கு அந்த மாதிரி ஆசை ஆயிடுச்சு. கிரீடிலி ஷீ டிவவுட் வித்தவுட் ரிஸ்ட்ரைண்ட், எந்த ரிஸ்ட்ரைண்ட்டும் இல்லாமல். இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பா போதும் நிறுத்து, இதுக்கு மேலே ரொம்ப சாப்பிடாத, உடம்புக்குன்னு எனக்கு ஏதோ சொல்லுவாங்கல்ல. இவளுக்கு யாருமே அங்கே ரிஸ்ட்ரைன் பண்ண, அங்கே தடுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, விட்டு விளாசுறா. வித்தவுட் ரிஸ்ட்ரைண்ட் அண்ட் நியூ நாட் ஈட்டிங் டெத். நாம் சாவை உண்ணு கொண்டிருக்கின்றோம் என்று அவளுக்கு தெரியவில்லை. நாம் இப்பொழுது சாப்பிடுவது சாவை உண்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அவளுக்கு சாவே கிடையாது. இப்போ இது சாப்பிட்டா இனிமே ஆர்டினரி மேன். ஆர்டினரி மேன்னா என்ன வரும், உனக்கு இளமை, முதுமை, சாவு எல்லாம் வரும். ஸோ இப்போ நீ சாப்பிட்றது நீ சாவை வரவழைத்து கொண்டிருக்கிறாய் என்ற புத்தி கூட இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கா. நியூ நாட் ஈட்டிங் டெத், நாம் சாவை உண்டு கொண்டிருக்கிறோம் என்றே அவளுக்கு தெரியாமல் உண்டு கொண்டிருக்கிறாள். சேஷியேட்டட் லென்த், அட் லென்த் நிறைய சாப்பிட்டோடனே அவளுக்கு தெவிட்டுதல் வருது. தெவிட்டுற அளவுக்கு சாப்பிட்டா. சேஷியேட் லென்த் அண்ட் ஹைட்டன்ட் ஆஸ் வித் வைன். வைன் அப்படின்னா வைன் மாதிரி, அதாவது குடிக்கிறவனுக்கு ஹெவி ட்ரங்கன் குடிக்கிறான். சாதாரணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் குடிப்பாங்க, கொஞ்சம் மொடா குடிக்காரனா இருந்தால் இன்னும் கொஞ்சம் என்ன குடிப்பான், பெரிய மொடா குடிக்காரனா நிறைய குடிச்சிடும். அப்போ அவனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. ஸோ ஒரு குடிகாரனுக்கு எப்படி இந்த ஒயின் சாப்பிட்றவன், ஒயின்ங்கிறது நல்ல ட்ரிங்க்கு, ஒரு ஒயின் சாப்பிட்றவன் அந்த ஒயின் சாப்பிட்றவன் அப்படி தான், தனக்கு எவ்வளோ முடியுமோ குடிப்பான். அதுவும் ஓசியில் கிடச்சிச்சு நீ விடவே மாட்டான். காசு கொடுத்து வாங்குறதா அந்த வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான். எங்கேயாவது பார்ட்டி ஓசி நிறைய இருக்குன்னு வச்சுங்க, குடிச்சிட்டே இருப்பான். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ முடியும்னு பார்ப்பான். இன்னொரு கிளாஸ் கடைசியாக போகும்போது கூட இன்னும் ஒரே ஒரு கட்டிங் போட்டுங்களேன், அதையும் குடிப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு போது இன்னொரு கட்டிங்.
ஏன்னா கிடைக்குது, மேக்சிமம் போட்டுறணும், மேக்சிமம் அப்படின்னு சாப்பிடணும். அதான் சொல்லலாம். A heightened as with wine. ஒயின் சாப்பிட்றவன் எப்படி மேக்சிமம் சாப்பிடுவானோ அது மாதிரி எப்படி வந்து சேசியேட்டட் தெவிட்டுற வரைக்கும் விடாமல் ஒருத்தன் சாப்பாட்டு பிரியன் சாப்பிடுவானோ அது மாதிரி அவ சாப்பிட்றா. ஜோக்கண்ட் சாப்பிடும்போது ஜோக்கன்னா ஜோக் அடிக்கிறது, சியர்ஃபுல் மகிழ்ச்சியாக. அண்ட் பூன்னா உனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொன்னாங்க. அது மாதிரி கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வரப்பிரசாதம், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்றா. சியர்ஃபுல் அண்ட் பூன்னா ப்ரெஷர், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடுகிறாள். thus to herself she pleasingly began. இப்படி இப்போ சாப்பிட்ற ஆக்ஷன் நடக்குது. எல்லாத்தையும் தெவிட்டுற அளவுக்கு சாப்பிட்டுட்டு, குடிகாரம் எப்படி மேக்சிமம் குடிப்பானோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டு இப்போ ப்ளீஸிங்கா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக பிகான் அவள் இப்பொழுது ஆரம்பிக்கிறாள், சொல்ல ஆரம்பிக்கிறாள். இப்போ பேசுறா கொட்டேஷன்ல. ஓ சவரிங், சவரிங் அப்படின்னா கோல்டு. ஓ தங்கமே, அந்த மரத்தை சொன்னா. ஓ சவரிங், வர்ச்சுவஸ், எல்லா நற்குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மரமே. ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் ட்ரீஸ், எல்லா மரங்களையும் விட ப்ரீஷியஸ் உயர்ந்த தன்மை உடையவளே. இன் பாரடைஸ், பாரடைஸ்னா இந்த கார்டன் ஆஃப் ஏடன், இந்த கார்டன் ஆஃப் ஏடன் இருக்கிற ஆஃப் ஆல் ட்ரீஸ், இந்த ஏடன் தோட்டமாகிய சொர்க்கத்தில் இருக்கின்ற எல்லா மரங்களிலும் உடைய ஒரு ப்ரீஷியஸ் விலைமதிப்பற்ற தன்மை உடைய நற்குணங்கள் வாய்ந்த சொக்க தங்கமாகிய மரமே. ஆஃப் ஆபரேஷன் பிளஸ்ட், ஆஃப் ஆபரேஷன் அப்படின்னா ஆபரேஷன் செயல், எஃபெக்ட், எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளஸ்ட் டு சாப்பியன்ஸ். சாப்பியன்ஸ் என்றால் மேன்கைண்ட், மனித இனம் அப்படின்னு அர்த்தம். சாப்பியன்ஸ் ஒரு புக் ஒன்று இருக்குது, நல்ல புத்தகம், மனித இன வரலாறு அப்படின்னா சாப்பியன்ஸ். அது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் புக். இட்ஸ் அ குட் புக் ஆல்சோ. கிட்டத்தட்ட வேலை தான் 600 என்னமோ. அது இங்கிலீஷ்லேயும் கிடைக்குது, தமிழ்லையும் கிடைக்குது. தெரிஞ்சால் கிடைச்சா வாங்கி படிங்க, இதுக்காக 600 செலவழிக்கணும்னு அவசியம். இட்ஸ் அ குட் புக். ஸோ சாப்பியன்ஸ், மேன்கைண்ட், மனித இனம். அந்த புத்தகமே சாப்பியன்ஸ்னு போட்டு மனித குல வரலாறு அப்படின்னு போட்டிருப்பான். இங்கிலீஷில் இன் சாப்பியன்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சாப்பியன்ஸ் என்பது மேன்கைண்ட். ஆபரேஷன்ஸ் பிளஸ்ட், ஆபரேஷனா எஃபெக்ட், செயல், அதனுடைய எஃபெக்ட்ஸ் பிளஸ்ட் டு மேன்கைண்ட். ஸோ உன்னுடைய எஃபெக்ட்னால மனித இனம் பிளஸ்ட் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஹிதர்டு அப்ஸ்கியூர்ட், ஹிதர்டு இதுவரையிலும், அப்ஸ்கியூர்ட், அப்ஸ்கியூர்ட்னா அன்னோன், இதுவரையிலும் யாருக்கும் தெரியாமல் இருந்தாய். இன்ஃபேம்டு, யாருக்கும் தெரியல, அப்போ நோ ஃபேமஸ். நீ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா ஃபேமஸ் ஆகிடும். இன்ஃபேம்டு, யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபேமஸ் இல்லாமல் இருந்தாய். அண்ட் தை அண்ட் யுவர் ஃபேர் அப்படின்னா ஃபேர் ஃப்ரூட், உன்னுடைய இந்த அழகான பழமானது லெட் ஹேங் அப்படியே தொங்குது, அன்யூஸ்டு, யாருக்கும் பயனில்லாமல், இன்ஃபேமா அன்னோனா யாருக்கும் தெரியாம பயன்படுத்தப்படாமல் இந்த அழகிய பழங்கள் எல்லாம் அப்படியே ஹேங் தொங்கிக்கிட்டு இருக்கு. as to no end created, அப்போ இது நோ எண்ட் அப்படின்னா இந்த கடைசி, அதாவது இது நல்லது அது கெட்டது, எந்த நல்லது கெட்டதையும் கிரியேட் பண்ண முடியாம அப்படியே தொங்கிக்கிட்டு கிடக்குது. பட் henceforth, ஆனா இப்ப இருந்து மை ஏர்லி கேர், மை ஏர்லி அப்படின்னா காலங்காத்தால, ஏர்லி கேர் எவ்ரி மார்னிங், ஏர்லி காலங்காத்தாலேயே இனிமே இப்ப இருந்து, இது வரைக்கும் அப்படித்தானே இருந்த, ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன், காலங்காத்தால எழுந்திருச்சு வந்த உடனே உனக்கு தான் தண்ணி ஊத்துறது, உன்னை பராமரிக்கிறது, உன்னை கவனிச்சுக்கிறத நான் செய்வேன். இவ்வளவு நாள் இது தெரியல, யாரும் இதை கவனிக்கல, நான் இனிமே கவனிப்பேன். But henceforth my early care, so I take care of you in the morning, from morning itself. Not without, not without அப்படின்னா வித்னு அர்த்தம், நாட் வித்தவுட், ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ். அப்போ நாட்டு வித்தவுட் அது போயிடுது. அப்போ வித் சாங், காலங்காத்தாலேயே நான் உங்ககிட்ட வந்துடுவேன்.
அப்படியே பாடுவேன், உன்னை புகழ்ந்து நான் பாடுவேன். வித் சாங் ரீச் மார்னிங் அட் டியூ பிரைஸ், உன்னை உரிய வகையில் புகழ்ந்து அப்படியே பாடி உங்ககிட்ட காலங்காத்திலே நான் வந்துடுவேன். ஷால் டெண்ட் தி எவ்ரிடே, ஷால் டெண்ட் தி, ஐ ஷால் டெண்ட் யூ, உன்னை நான் பராமரிப்பேன். ஐ ஷால் டெண்ட் யூ எவ்ரிடே, ஐ ஷால் டெண்ட் யூ. ஒவ்வொரு நாளையும் காலையிலேயே வந்துடுவேன், உன்னை நான் பராமரிப்பேன், உன்னை புகழ்ந்து பாடுவேன். ஷால் டெண்ட் தி. அண்ட் த ஃபர்டைல் பர்டன் ஈஸ், ஃபர்டைல் வளமாக, சுமை வளமாக, அப்படியே பழம் வந்து கொத்து கொத்தா தொங்குதுல்ல, அப்போ உனக்கு அது பேர்டன் தானே, சுமை தானே. உன்னுடைய சுமையை நான் குறைப்பேன் அப்படின்னா நான் காலங்காத்தாலே வந்து கொத்து கொத்தா தொங்கலாம் பறித்து நான் சாப்பிடுவேன், தினமும் வந்து சாப்பிடுவேன் அப்படின்றான். அண்ட் த ஃபர்டைல் பர்டன், வளமாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பழங்கள் என்கின்ற சுமையை ஈஸியாக்கிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சுமையை நான் ஈஸியாக்கிடுவேன்னா என்ன அர்த்தம்? சுமையை குறைப்பேன். இந்த பழங்களினுடைய சுமையை எப்படி குறைப்பேன்? பறிச்சு தின்னுடுவேங்கிறான். பர்டன் ஈஸ் ஆஃப் தை ஃபுல் பிரான்ச்சஸ், உன்னுடைய எல்லா கிளைகள்லையும் அப்படியே தொங்குற பழங்கள்லாம் நான் தினம் காலையில் வந்து ஜாலியாக உன்னை புகழ்ந்து பாடிக்கிட்டே எல்லாத்தையும் பறித்து சாப்பிட்டு உனக்கு சுமையை குறைப்பேன். ஆஃபர்ட் ஃப்ரீ டு ஆல், அதுக்கப்புறமும் முடியலைன்னா எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக கொடுப்பேன், நீ சாப்பிடுன்னு. ஆஃபர்ட் ஃப்ரீ டு ஆல் till dieted by thee, till dieted by thee, அடுத்தையும் சேர்த்தா தான் வருது. I grow mature. till dieted அப்படின்னா eaten, உன்னை சாப்பிடுகின்ற வரையிலும், by thee I grow mature. இப்போ உன்னை நான் சாப்பிட்டுட்டேன், அதாவது having eaten, உன்னை நான் சாப்பிட்டதுனால having eaten you by you I grow mature. இப்போ நான் mature ஆயிடுவேன். இப்போ உன்னை நான் சாப்பிட்டேன்னா I grow mature in knowledge, எனக்கு நல்ல ஒரு matured knowledge வந்துடும். as the God who all things know, கடவுளை மாதிரி, கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அது மாதிரி எனக்கு அந்த mature knowledge வந்துடும், எனக்கும் அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. though others envy what they cannot give, யாரால எல்லாருக்கும் கொடுக்க முடியலையோ அவங்களுக்கு தான் பொறாமை வரும் இல்லையா? ஒருத்தருக்கு கொடுக்க முடியலைன்னா கொடுக்குறவனை பார்த்து இவனுக்கு பொறாமை வரும். அவன் கொடுக்கான் ஆனால் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு ஒன்று, ஆமாம் பெரிய தாங்கிட்ட இருக்குன்னு ரொம்ப அழட்டிக்கிறான்யா, சும்மா வெட்டி வேஷம் போடுறான்யா, சும்மா அவன் பண்ணுற ஊழலாம் மறைக்கிறதுக்காக அப்படி கொடுக்குற மாதிரி ஆக்ட் விடுறான்டா அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா இவனால் கொடுக்க முடியல, அவன் கொடுக்குறான், யாராவது கொடுத்து அவனுக்கு ஏதாவது புகழ் வந்துடுமோ அப்படிங்கிற வைத்தறிச்சல் இவனுக்கு வந்துடும். அப்போது அந்த கொடுக்க முடியாதவன் தான் என்ன செய்வான்னா யாரை பற்றியாவது அவதூறு பேசிக்கிட்டே இருப்பான். அதைத்தான் இங்கே சொல்கிறார். though others envy what they cannot give, யாரால எதையும் கொடுக்க முடியலையோ அவங்க தான் பொறாமப்படுவாங்க. for had the gift been theirs, ஆனால் அந்த gift, அந்த கொடுக்கிற எல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா it had not here thus grown, அப்போ அந்த பொறாமை என்பதே வளராது. grown. experience next to the I owe, அந்த next to the I oweங்கிறத முன்னாடி கொண்டு வந்து போட்டிங்கன்னா சரியா இருக்கும். next to the, next to you I owe for experience, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் யூ ஐ ஓ, அடுத்து நான் உனக்கு எதற்கு கடன்பட்டிருக்கிறேன் என்றால் நெக்ஸ்ட் வாட் ஐ ஓ டு யூ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவம் கிடைக்குது, அந்த அனுபவத்திற்காக நான் உனக்கு ஐ ஓ, உனக்கு கடன்பட்டிருக்கிறேன். பெஸ்ட் கைடு, யூ ஆர் மை பெஸ்ட் கைடு. நாட் following you I had remained in ignorance. I had remained in ignorance. ஒன்ன இதுவரைக்கும் பின்பற்றாததுனால பாருங்க, பெஸ்ட் கைட், யூ ஆர் மை பெஸ்ட் கைட் பிகாஸ் யூ கிவ் மீ நாலேஜ், யூ கிவ் மீ தி நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், ஸோ யூ ஆர் மை பெஸ்ட் கைட். நாட் ஃபாலோவிங் யூ டில் நவ், இதுவரையிலும் நான் உன்னை பின்பற்றாததுனால் I had remained in ignorance,
இவ்வளவு நாள நான் அறியாமையிலேயே இருந்து விட்டேன். பிகாஸ் நான் ஐ ஹட் நாட் ஃபாலோட் எட் ஸ்டில். இது வரைக்கும் நான் உன்னை பின்பற்றலை, இது வரைக்கும் நான் உன்னை சாப்பிடலை, அதனால இது வரைக்கும் நான் இக்னோரண்டாகவே இருந்துட்டேன். ஐ ஹட் ரிமைண்ட் இன் இக்னரன்ஸ். thou open wisdom's way. இப்பொழுது எனக்கு நீ அறிவின் வழியை காட்டிவிட்டாய். now you have shown the wisdom's way and gives access. those secret she retire and gives access. those secret, பல ரகசியமான விஷயங்கள், அதாவது நமக்கு புரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ இருக்கு. அந்த சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் she retrieve, அவள் பெறுகிறாள், பெற்று and I perhaps am secret. ஸோ அந்த சீக்ரெட் சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் இவள் பெற்றுக்கொள்கிறாள். heaven is high. heaven is high. high அது சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் சொல்லிட்டான். இப்போ அவளுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்து கடவுள் நம்மளை பார்த்துட்டு போகிறோம். அதாவது அம்மா ஊரில் சின்ன குழந்தைங்களுக்கு அம்மா ஊரில் வீட்டில் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, மேலே பலகாரம்லாம் செஞ்சு மேலே வச்சுருக்காங்க, ஸ்டூலை போட்டு ஏறி குழந்தைங்க எடுத்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். சாப்பிட்ற ஆசையெல்லாம் அதை நிறைய சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே சாப்பிடும்போது அதுக்கு தெரியாது. சாப்பிட்டு முடித்த உடனே ஐயோ இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இவ்வளோ குறையுது, அப்போ அம்மா வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களோ, என் வாயை பார்த்து அப்போ உடனே போய் முகத்தை கழுவிக்கும், வாயெல்லாம் கழுவிட்டு இப்படியே வந்து உட்காந்து படிக்கிற மாதிரி உட்காந்துக்கும். பயம் வந்துடுது இல்லை இவளுக்கு. இவளை அறியாமே உள்ளத்துக்குள்ள பயம் வருது. அதான் சொன்னான், கடவுள் நம்மளை பார்த்துருப்பாரா? ஹெவன் இஸ் ஹை. ஹெவன் ரொம்ப ஹையாக இருக்கு. அங்கேருந்து கடவுள் எப்படி இங்கே ஒன்றொன்னா பார்க்கணும். அங்கேருந்து ஏவாள் இருக்காளான்னு பண்ணா பார்க்கலாம். ஆனால் ஏவாள் சாப்பிட்றாளா, ஏவாள் வாயை துடைக்கிறாளா, இதெல்லாமே கடவுள் பார்த்துட்டு வர. கடவுளுக்கு இதெல்லாம் தெரியாது. தன்னைத்தானே சமாதானம் பண்ணி கொள்கிறாள். ஹெவன் இஸ் ஹை. ஹை அண்ட் ரிமோட், ரொம்ப தூரத்தில் இருக்கு. டு see from thence, அங்கிருந்து பார்க்கறதுங்கிறது டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா தெளிவாக. அங்கிருந்து பார்க்கலாம். நீங்க ரொம்ப ஹைட்டு போக போக அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெளிவா தெரியாது. ஏதோ அங்கே இருக்கிற மாதிரி தெரியும், ஆள் நடந்துட்டு இருக்கிறது தெரியும், ஆனால் அந்த ஆள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. அதனால ரொம்ப ஹைட்டாக இருக்கு, அதனால டிஸ்டிங்க்டா தெரியாது. ஈச் திங் ஆன் எர்த், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என்ன செய்கிறது என்பதை ரொம்ப தொலைவில் இருக்கிற அங்கிருந்து பார்த்தா டிஸ்டிங் தெளிவாக தெரியாது. அண்ட் அதர் கேர் பெர்ஹாப்ஸ். அப்புறம் கடவுளுக்கு அங்கிருந்து ஏவாள் என்ன செய்கிறாள், ஏவாள் இங்கே நடக்கிறா, உட்காந்துருக்கா, நிற்கிறா, இதே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை. கடவுளுக்கு அதர் கேர், மற்ற வேலைகளும் கடவுளுக்கு இருக்கும்ல. அண்ட் அதர் கேர் பெர்ஹாப்ஸ் மே ஹேவ் டைவர்டட் ஃப்ரம் கண்டினியூவல் வாட்ச். தொடர்ந்து அங்கே கண்காணிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு அடுத்தடுத்த நிறைய வேலைகள் நிறைய இருக்கும். அப்போ தொடர்ந்து பார்க்கவே முடியாது. அவர் கிரேட் ஃபர்பிடர். ஃபர்பிடர் காட்னு சொல்ல, என்னை தடுத்தவர், என்னை தடுத்த அந்த மிகப்பெரிய மனிதர் இருக்காரே, அவர் ஹெவன்ல இருக்காரு. அது ரொம்ப உயரத்தில் ஃபார் அவேல இருக்கு. அங்கிருந்து பார்த்தா கீழே இருக்கிற எதுவுமே தெளிவாக தெரியாது. அதனால நான் இந்த செஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு முடிவெடுக்கிறான். மே ஹாவ் டைவர்டட் ஃப்ரம் கண்டினியூல் வாட்ச். அவர் கிரேட் ஃபர்பிடர் சேஃப் வித் ஆல் ஹிஸ் ஸ்பைஸ். அவருடைய ஸ்பை ஒற்றர்கள் இருப்பாங்க. அவனும் 12 மணி, அவனும் பசிக்கும், எங்கேயாவது போயிருப்பான். ஸோ இவங்கிட்ட இருந்தெல்லாம் நான் ரொம்ப சேஃப் ஆயிட்டேன். சேஃப் வித் ஆல் ஹிஸ் ஸ்பைஸ் அபவுட் ஹிம். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, அந்த ஃபர்பிடருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ்கிட்ட இருந்து நான் இதாயிட்டேன். பட் ஆனால் எல்லாம் ஓகே. ஆனால் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான், கூட இருக்கான். பட் ஆடம், நம்ம ஆடமை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தோணுது சொல்றா. பட் ஆடம், இன் வாட் சார்ட் ஷால் ஐ அப்பியர்? எந்த வகையில் நம்ம ஆடம் கிட்ட தோன்றுவது, எந்த வகையில் ஆடமை நாம சமாளிக்கிறது, எப்படி ஆடத்துக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போவோமா, அது கொண்டு போகாமே வச்சுக்கலாமா? இப்போ யோசிக்கிறான். ஆடம்கிட்ட சொல்லுவோமா, சொல்ல வேணாமா, சொன்னால் என்ன நடக்கும், சொல்லலைன்னா என்ன நடக்கும், அப்போ எது பெஸ்ட்டு வே? இப்போ யோசிக்கிறான். கடவுள்லாம் அப்படியே அவருக்கு தெரியாது, ஆடத்தை மாத்திரம் சமாளித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறா. பட் ஆடம், in what sort shall I appear?
ஷால் ஐ டு ஹிம் மேக் நோன், அவன்கிட்ட மேக் நோன், அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடலாமா, அவனுக்கு எல்லாத்தையும் தெரிய வச்சிடலாமா. ஷால் ஐ டு ஹிம் மேக் நோன் ஆஸ் yet மை சேஞ்ச் அண்ட் கிவ் ஹிம் டு partake ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ, என்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை அவனுக்கு முழுமையாக புரிய சொல்லிட்டு அண்ட் கிவ் ஹிம் டு partake ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ, நான் அடைஞ்ச மாதிரி இந்த முழு மகிழ்ச்சியை அவனை அடையிற மாதிரி அவனை பங்கெடுத்து கொள்ள வைத்து விடலாமா. ஆர் rather not, அல்லது வேண்டாம் அவனை பட்டுட்டு பட் கீப் தி ஆட்ஸ் ஆஃப் நாலேஜ் இன் மை பவர், அந்த நாலேஜ் அவனை விட இப்போ எனக்கு நாலேஜ் அதிகமாக வந்துடும் இல்லையா, அந்த பவர் ஆஃப் நாலேஜை நானே வச்சுக்கிட்டான். ஏன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டான், அவனுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு எதுக்காக நம்ம செய்யணும், நாமே இந்த நாலேஜ் வச்சுட்டா ஈவில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இது வரைக்கும் அவனுக்கு அப்படிலாம் தோணதே கிடையாது. இப்போதான் முதல்ல சொல்லுவான், இந்த பவர் நமக்கு தானே கிடைச்சிருக்கு. ரொம்ப இந்த பிட் அடிக்கிறவன், இந்த கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகி ஒருத்தனுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், இதை நாமே ரொம்ப கூடவே இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு, சொல்லவே மாட்டான் வச்சுக்கோ. ஒரு பக்கம் தோணுச்சு நம்ம கூடவே இருக்கான், நமக்காக எவ்வளோலாம் செலவு பண்ணுறான், அவனுக்கும் கொடுப்போம் அப்படின்னு தோணும். வேணாம் நம்மளே வச்சுக்கிட்டு நாம நிறையா மார்க் வாங்கி நம்ம பவர்ஃபுல் ஆகிடும், அப்படி தான் தோணும். ரெண்டையும் யோசிக்கிறான். முதல்ல சொல்லுவோம்னு யோசிக்கிறான். வேணாம் அந்த நிறைய பவர் வரணும், அந்த பவர் நாமளே வச்சுக்கலாம். இப்போது அப்பயே ஆணை விட பெண் பவர் லெஸ்ன்னு இருந்திருக்கும் போல இருக்கு. ஃபஸ்ட்டு இதுலையே சொல்லாமாங்க. ஃபார் ஹாப்பினஸ் வித் மீ, எப்பொழுதும் மில்டன் அந்த மாதிரி தன்மையானவன் தான். மில்டனுக்கு வந்து ஆண் பெண் சமம்லாம் ஒத்துக்க மாட்டான். அவன் ஒரு தீவிரமான ஒரு மத இது உடையவன். ஆண்கள் ஒஸ்தி, பெண்கள் கொஞ்சம் கீழே குறைவு அப்படிங்கிற சென்ஸ் உடையவன் தான் அவன். அதனால அவனுக்கு அப்படி எழுதியிருக்கான் பாருங்க. Or rather not, but keep the odds of knowledge in my power without co-partner. அவனை நாம co-partner வச்சிக்காம, without co-partner, எந்த co-partner இல்லாம அந்த பவரை நாமே வச்சுக்குவோம். So to add what wants இல்லை, என்கிட்ட இல்லாதது. So what is lack in me to add, என்கிட்ட இல்லாதது இப்போ எனக்கு சேர்ந்துடும். அப்படி சேர்ந்துறதுனால இன் ஃபீமேல் செக்ஸ், ஒரு பெண்கிட்ட இதுவரை என்கிட்ட இல்லாத பவர்லாம் இந்ததன் மூலமாக எனக்கு சேர்ந்துடும். த மோர் டு ட்ரா ஹிஸ் லவ், அப்போ என்கிட்ட அதிகமாக, அவனை விட என்கிட்ட அதிகமாக பவர் வந்துடும். அப்போ என்கிட்ட அதிகமாக பவர் வரும்போது என்ன பண்ணுவான், அவன் என் மீது அதிக அன்பு காட்டுவான். இப்படி தான் இருக்கும். வேலை பார்க்குற ஒய்ஃபு, வேலை பார்க்காத ஒய்ஃபு. வேலை பார்க்காத ஒய்ஃபுன்னா சொல்லுறது பேசாமல் இரு போ அப்படிமா. இதே வேலை பார்க்குற ஒய்ஃப்னா என்னடா கண்ணு சொல்லு, என்ன பண்ணுவான், சரி உன் பணம் எத்தனாம் தேதி வருது, உன் சேலரி எவ்வளோ வருது, இது வருது, அப்போ ரெண்டையும் சேர்த்து இப்படி செஞ்சிடலாமா, இப்படி தான் கேட்க முடியும். இதே நம்ம மட்டுமே சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் வச்சுக்க, இப்போ போ உன் வேலையை பாரு நான் பார்த்துக்கிறேன், எதுக்கு சும்மா இப்படி பேசுகிறேன், இப்படி இங்கே பேசலாம், அங்கெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. அங்கே வந்து ஓகே உன் பணம் என்ன வருது, என் பணம் என்ன வருது, ரெண்டையும் போட்டு என்ன செய்யலாம், இப்படி தானே பேச முடியும். சொல்கிறா எனக்கு பவர் வந்துருச்சு அப்படின்னா அவன் என் மேலே அன்பு வந்துடும்ல, அதிகமாக காட்டுவான்ல அப்படின்னு சொல்கிறான். ஃபுல் ஹாப்பினஸ் வித் மீ. ஸோ டு ஆட் வாட் இன் மீ லேக்ஸ் இன் ஃபீமேல் செக்ஸ், த மோர் டு ட்ரா ஹிஸ் லவ் அண்ட் ரெண்டர் மீ மோர் ஈக்குவல். அப்போ அவன் அதிகமாக என்னை வந்து சமமாக நடத்துவான். அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க சமமாக நடத்திருக்க மாட்டாங்க பொழுது, அதுதான் அவளுக்கு அப்படி தோணுது பொழுது. அண்ட் ரெண்டர் மீ மோர் ஈக்குவல், அதிக சமத்துவத்தை, ரெண்டர்னா கிவ்னு அர்த்தம், கிவ் மீ மோர் ஈக்குவல், எனக்கு சமத்துவம் அதிகமாக கொடுப்பான்ல. அண்ட் பெர்ஹாப்ஸ் எ திங் நாட் அன்டிசைரபிள், நாட் என்பது ஒரு நெகட்டிவ், அன்டிசைரபிள் விரும்பத்தகாதது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், விரும்ப தகுந்ததுன்னு அர்த்தம். ஸோ டிசைரபிள்னு அர்த்தம். அண்ட் பெர்ஹாப்ஸ் எ திங் டிசைரபிள், சில சமயம் சம்டைம் சுப்பீரியர், சில சமயம் நம்ம சுப்பீரியராக தான் இருக்கணும், அதுதான் நல்லது நமக்கு. அவனையும் கோபார்ட்னராக சேர்த்துக்கிட்டு அவனுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருக்கான், இதை வேற சாப்பிட்டான்னா அவன் கூடுதல் நாலேஜ் ஆனாலும் அவனுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும். அதனால அவனை கோபார்ட்னராக சேர்த்துக்காம நாமே எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, அவனை விட நம்ம பவர்ஃபுல்லாக ஆகிடுவோம். அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவனுடைய அன்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் அவனுக்கு நம்ம மோர் ஈக்குவலாகவும் ஆகிடுவோம் அப்படின்றான். சம்டைம்ஸ் சுப்பீரியர். ஃபார் இன்ஃபீரியர்
ஹூ இஸ் ஃப்ரீ? இன்ஃபீரியராக இருக்கிறவங்க எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? நீங்கள் நம்மளை விட இன்ஃபீரியராக இருக்கிறவங்களுக்கு நிறைய சாப்பிட கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம். ஆனால் ஈக்குவலாகவே ஆக மாட்டோம். ஏதாவது ஒரு அக்கேஷனில் நம்ம அவங்கள அந்த ஈக்குவல் இல்லைன்னா அவங்களோட நம்ம எங்கேயும் போவோம், வருவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் சில சமயங்கள்ல அந்த இன்ஃபீரியர் இல்லைன்னா, இன்ஃபீரியராக இருக்கிறவங்ககிட்ட நம்ம டக்குன்னு ஏதாவது நம்ம பேசிடுவோம். அந்த ஈக்குவலில் கொடுக்காம இருந்துடவும் செய்வோம். அதை தான் அவன் சொல்கிறான். ஃபார் இன்ஃபீரியர் ஹூ இஸ் ஃப்ரீ? இன்ஃபீரியராக ஒருத்தன் இருந்தால் அவன் எப்படி ஃப்ரீயாக இருக்க முடியும்? ஸோ இன்ஃபீரியராக இருக்கிறவங்க ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. அதனால் யூ ஷுட் நாட் பி இன்ஃபீரியர். நீங்கள் இன்ஃபீரியர் ஆகவே கூடாது. இன்ஃபீரியர் இஸ் ஃப்ரீ. திஸ் மே பி வெல், இட்ஸ் ஆல் ரைட். திஸ் மே பி வெல், இதான் பெட்டர் அவனுக்கு சொல்ல விடாது. பட் வாட் இஃப் காட் ஹேவ் சீன்? சரி, கடவுளுக்கு இதை நம்ம பார்த்துட்டா என்ன நடக்கும்? டெத் என்ஷூர், சாவு நிச்சயம். தென் ஐ ஷால் பி நோ மோர் சொல்லலாம். அடுத்தது யோசிக்கிறான். லேடி இல்லையா? சரி, அதனால அவனுக்கு சொல்ல வேண்டாம். அப்போ நம்ம சொல்லாமல் வச்சுட்டோம்னா நாம தான் சுப்பீரியர், அவனை நம்ம கீழே வச்சுக்கலாம். சரி, கடவுளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சாவு நிச்சயம். சாவு நிச்சயம்னா நான் செத்துருவேன். அப்போ ஆடமுக்கு இன்னொரு ஈவு கிடைப்பான். அப்போ இன்னொரு ஈவு கிடைச்சா அவன் அந்த ஈவோட சந்தோஷமா இருப்பான். வேண்டாம், அவனையும் நம்ம சேர்த்துக்கோ. அவனுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணுது. நான் செத்து போயிட்டேன்னா அவன் இன்னொரு ஈவை கல்யாணம் பண்ணிக்குவான். இன்னொரு ஈவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஐயோ என் இடத்துல இன்னொரு ஈவா? வேண்டாம் வேண்டாம், அதனால அவனையும் நமக்கு பங்குதாரா சேர்த்துக்கலான்னு முடிவெடுத்துறான். அண்ட் ஆடம் then and death ensure. God, if God have seen, death ensure. கடவுளுக்கு தெரிஞ்சு போனா சாவு நிச்சயம். then I shall be no more. அப்புறம் நான் இருக்க மாட்டேன். and Adam wedded to another Eve. அப்ப ஆடம் என்ன பண்ணுவான்? இன்னொரு ஏவாளை கல்யாணம் பண்ணிக்குவான். shall live with her. அவளோட சேர்ந்து வாழ்வான். என்ஜாயிங், சந்தோஷமா இருப்பான். ஐ எக்ஸ்டிங்க்ட், நான் போயிடுவேன், நான் காணாம போயிடுவேன், அவன் சந்தோஷமா இருப்பான். a death to think. ஐயோ வேணாண்டா சாமி, a death to think. இந்த நினைப்பே வேணாம். confirmed then I resolve. confirm then I resolve. பின்னர் நான் தீர்மானித்தேன், உறுதியாக தீர்மானித்தேன். Adam shall share with me in bliss or woe. நல்லது bliss இன்பம், ஓ வேதனை, மகிழ் துன்பம். இந்த இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஆடத்தையும் ஷேர் வித் மீ, என்னோட பங்கெடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். அப்பதான் ரெண்டு பேரும் எது நடந்தாலும் ரெண்டு பேருக்கும் தான். நான் மொத்தம் இருந்தால் ஒரு பக்கம் எனக்கு நல்லது, இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா நான் செத்து போயிடுவேன். செத்து போயிட்டேன்னா இன்னொரு ஏவா வந்துடும். ஐயோ வேணாம் வேணாம், ஆடத்துக்கு பங்கு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு முடிச்சுட்டா. ஸோ டியர் ஐ லவ் ஹிம் தட் வித் ஹிம் ஆல் டெத்ஸ் ஐ குட் என்ஜூர். நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். ஸோ டியர் ஐ லவ் ஹிம் தட் வித் ஹிம், அவனுடன் சேர்ந்துதான் ஆல் டெத்ஸ் ஐ குட் என்ஜூர், எல்லா சாவையும் அவனோட சேர்ந்தே நான் சந்திப்பேன். வித்தவுட் ஹிம் லிவ் நோ லைஃப். அவன் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. அதனால அவனோடைய சேர்ந்து செத்தாலும் அவன் கூட, வாழ்ந்தாலும் அவன் கூட முடிவெடுத்தா. ஸோ சேயிங், இவ்வாறு சொல்லிக்கொண்டே ஃப்ரம் த ட்ரீ ஹர் ஸ்டெப் ஷீ டர்ன். இப்படி சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து அவ பின்வாங்குகிறாள். ஹர் ஸ்டெப் ஷீ டர்ன், அப்படி திரும்புறா. பட் ஃபர்ஸ்ட் லோ ரெவரன்ஸ் டன். So saying, from the tree her step she turned, but first low reverence done as to the power. அப்படி திரும்பும்போது அப்படியே அந்த மரத்திற்கு ரெவரன்ஸ், மரியாதை செய்கிறாள். முதல்ல ஐயோ எனக்கு அறிவை கொடுத்த மரம் இல்லையா, அதனால அப்படியே லோனா குனிந்து வணங்கி, ரெவரன்ஸ். நான் லோன்னு ரொம்ப லோ கீழ் மட்டம் அப்படிங்கிறதுல லோ, அப்படி தலை வணங்கி, ஃபர்ஸ்ட் முதலாக மரியாதை நிமித்தமாக லோ தலை வணங்கி குனிந்து அவளுக்கு மரியாதை செய்கிறாள். டன் டு த ட்ரீ, அந்த மரத்திற்கு மரியாதை செய்கிறாள். as to the power that dwelt within. எதுக்காக அந்த மரத்துக்கு மரியாதை செய்கிறா? எல்லா மரமும் இருக்குல்ல,
ஏன்னா இந்த மரத்திற்குள் தான் dwelt within, அந்த மரத்துக்கு உள்ளுக்குள்ளதான் என்ன இருக்கு? பவர் இருக்கு. எல்லா அறிவை கொடுக்கின்ற ஆற்றல் அதுக்கு தான் இருக்கு. whose presence had infused into the plant sciential sap, அந்த பவர்ஃபுல்லான அந்த சாப்னா அந்த நீர், அந்த ஒரு தாவரத்துக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஈரம், ஒரு தாவரத்தினுடைய தண்டு அல்லது இலையை அப்படி முறிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த சாப், அந்த சாப்ல தான் பவர் இருக்கு. அந்த பவர் இருக்கக்கூடிய அந்த தாவரத்தை அப்படியே குனிந்து வணங்கினால் அதுல இருந்து தான் derived from nectar, drink of God, கடவுளின் உணவாகிய நெக்டார், நெக்டார்னா அமிர்தம்னு அர்த்தம். கடவுளின் உணவாகிய அமிர்தத்திலிருந்து உருவான அந்த சாப், அந்த சாப்பு தான் அந்த தாவரத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த சாப்பு தான் நமக்கு இந்த நாலேஜ்ங்கிற பவரை கொடுக்கிறது. அதனால அதற்கு வணங்குகிறாள். ஆடம் the while waiting desirous her return. அதே சமயத்தில் ஆடம் கொஞ்ச நேரம் காத்திருந்தான். வெயிட்டிங் the while waiting desirous, ஆசையோட, for her return, அவள் திரும்பி வருவதற்காக, எப்படா வருவா என்று ஆசையோடு அவன் அங்கே காத்திருக்கிறான். had woe of choicest flowers a garden. wove அப்படின்னா வீவ்னா பின்றது. அந்த வீவனுடைய பாஸ்ட் டென்ஸ் woven. so woveனா பின்னினான். he had wove of choicest flowers, தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்கள். ஏன்னா நிறைய பூக்கள் இருக்கும், இருக்கிறதுல அழகழகான மலர்களா தேர்ந்தெடுத்து பறித்து அவளுக்கு பின்னினான். a garland, ஏன்னா ரொம்ப நேரம் பிரிஞ்சிருக்கான், எப்படா வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போதே அவளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலர்களை எடுத்து ஒரு கார்லண்ட் செய்து டு அடோன், அவளை அழகுபடுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். her tresses, அவளுடைய கூந்தலை அழகுபடுத்த அவன் காத்து கொண்டிருக்கிறான். and her rural labors crown, as reapers often are won their harvest queen. அந்த ஹார்வெஸ்ட் குயின் ஆகிய அவளுக்கு her tresses, அவளுடைய ட்ரெஸ்ஸஸுக்கும் and your rural laborers crown. ரூரல் லேபர் அப்படின்னா கிராமிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராமத்து வேலை என்ன அர்த்தம்? அந்த செடி கொடிகளை பராமரிக்கிறது, அங்கே ஒரு சின்னது பண்ணுறது, இந்த கொடியத்துக்கு இப்படி விடுறது அப்படி விடுறது, அந்த சின்ன சின்ன வேலைகள், அந்த கிராமிய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவளுக்கு ஆர் ஒன் தேர் ஹார்வெஸ்ட் குயின், அவளுடைய இதயத்தை வெல்வதற்காக, the harvest queen, அவளை வெல்வதற்காக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். great joy he promised to his thoughts, அவனுடைய சிந்தனைகளுக்கு அவள் வந்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சிந்தனையே, அவள் வந்தோடனே பார் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் என்று he promised great joy to his thought, அவனுடைய சிந்தனைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரப்போகிறேன் என்று அவளுக்கு அந்த சிந்தனைகளுக்கு அவன் ப்ராமிஸ் பண்றான். அதாவது அவள் வந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு அவன் நினைக்கிறான். great joy he promised to his thoughts and new solace in her return. solace அப்படின்னா கம்ஃபர்ட். அவள் திரும்பி வந்தான்னா இப்போ ஒரு பதட்டம் இல்லை, ஐயோ வருவாளா, எப்போ வருவா, என்ன வருவான்னு அப்படியே இருக்கான். அவன் வந்துட்டான், ஐயோ வந்துட்டான் அப்படின்னா அவளுக்கு அந்த ஸ்வலாஸ், ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸ்வலாஸ் இன் ஹர் ரிட்டர்ன், அவள் திரும்பி வரும்போது அவனுக்கு ரிட்டர்ன் அந்த ஒரு ஸ்வலாஸ் கிடைக்கும். so long delayed, ஒரு நீண்ட நேரமா அவர் டிலே பண்றான். yet often his divine heart, அவனுடைய தெய்வீகத்தனமான அந்த இதயமானது, இப்போ அவனுடைய இதயம் தெய்வீகத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. அவளுடைய இதயம் ரீசனிங் பவர் உடைய, நாலேஜ் உடைய இதயமா அவளுடைய இதயம் மாறிடுச்சு. so long delayed yet often his divine heart of something ill, அவனுடைய அதாவது நீண்ட நேரம் ஆயிடுச்சா, அப்போ அவன் தெய்வீகத்தனமான அந்த இதயமானது சம்திங் இல்,
ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு ஹி ஃபெல்ட். அவன் தெய்வீகத்தனமான அந்த இதயம் ஒரு தெய்வீகத்தனமானது. ரொம்ப நேரம் ஆச்சு காணோம். ஒரு மாலையை எடுத்து செய்கிறான். இதை மாலையை போட்டு அவளை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறான். அவனுடைய சிந்தனையில அவளை பார்த்தோன்னே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைய போகிறேன்லாம் சொல்கிறான். ஆனாலும் இன்னும் வரல என்னொன்னே அவளுக்கு ஏதாவது சம்திங் ஏதாவது அவளுக்கு தப்பு நடந்திருக்குமோ என்று அவன் உள்ளத்தில் தோணுது. மிஸ் கேவ் ஹிம் தி ஃபால்டரிங் மெஷர் ஃபெல்ட். ஃபால்டரிங் அப்படின்னா தடுமாறுகிற. அவன் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த ஸ்டெப் அப்படி தடுமாறுது. ஃபால்டரிங் மெஷர்னா ஸ்டெப்ஸ்னு அர்த்தம். த ஃபால்டரிங் மெஷர் ஃபெல்ட். அவனுடைய தடுமாறுகின்ற காலடி இப்படி உணர வைக்குது. ஏதாவது அவளுக்கு தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு அவன் உணர்றான். ஃபெல்ட் அண்ட் ஃபோர்த் டு மீட் ஹர் வென். அதனால அவன் டக்குன்னு அவளை சந்திப்பதற்காக அவன் செல்லுகிறான். The way she took the morn when first they parted. அவங்க முதல்ல காலங்காத்தால பிரிஞ்சாங்க இல்லையா? பிரிஞ்சு அவன் அந்த பக்கம் போனா இவன் இந்த பக்கம் போனான். இப்போ இவன் முதலில் அவர்கள் பிரிந்த அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டான். இனிமே அவன் போன பாதைக்கு அவன் போகணும். அந்த இடத்துக்கு வந்துட்டு சேர்ந்துட்டான். And fourth to meet her went the way she took that morn when first they parted. By the tree of knowledge he must pass. அதுக்கப்புறம் இப்படி வர்றான். வந்து பார்க்கும்போது பை த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் பக்கத்தில் அவன் பாஸ், அதை கடந்து போகிறான். தேர் ஹீ ஹர் மெட், அங்கே அவன் அவளை சந்திக்கிறான். த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட வந்தோடனே அவளை சந்திக்கிறான். முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச இடத்துக்கு வர்றான். அப்புறம் அப்படியே போகிறான். ட்ரீ ஆஃப் நாலேஜ் வருது. அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் கிட்ட அவளை சந்திக்கிறான். முதலாக அந்த இடத்திலே சந்திக்கிறான். Scarce from the tree. Scarce from the tree அப்படின்னா little from the tree. அந்த மரத்திலிருந்து கொஞ்சோண்டு தூரத்தில் ரிட்டர்னிங். she is returning. அந்த மரத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் she is returning. அவள் திரும்பி கொண்டிருக்கிறாள். அந்த இடத்துல வர்றான். in her hand, அவளுடைய கையிலே a bough, ஒரு கிளை, of fairest fruit, அழகிய அந்த பழங்களை உடைய ஒரு கிளை. அதாவது அந்த கிளையில கொஞ்சம் பழம் இருந்திருக்கும் பொழுது அதை அப்படியே முறிச்சு எடுத்துட்டு வரா. a bough of fairest fruit that downy smiled. அது அவனை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் நிறைந்த ஒரு கிளையை கையிலே வைத்திருக்கிறாள். நியூ கேதர், புதிதாக பறித்தது அது. அண்ட் அம்ப்ரோஸ், அதுவும் தெய்வீக உணவு. தெய்வீக உணவினுடைய ஸ்மெல், அந்த தெய்வீக உணவினுடைய நறுமணம் அப்படியே டிஃப்யூஸ்ட் இன் தி ஏர், அப்படியே அந்த காற்றில் கலந்து அவனுக்கும் வருது. அதை அவன் ஸ்மெல் பண்ணுறான். அந்த பழத்திலிருந்து அது வருது. டு ஹிம் ஷி ஹேஸ்ட். இவன் வந்த உடனே ஆடம் வந்துட்டியா, அவன் மெதுவாக வந்துகிட்டு இருந்தான். அவனை பார்த்தோம் ஆடம் அப்படின்னா ஆடத்தை நோக்கி விரைவாக வருகிறாள். இன் ஹர் ஃபேஸ் எக்ஸ்கியூஸ், அவளுடைய முகத்தில் ஒரு எக்ஸ்கியூஸ், சாரி அப்படிங்கிற, அதாவது இந்த தப்பு பண்ணவங்க சாரி கேட்டால் அந்த முகத்திலே தெரியும். அதனால சாரி கேம் ப்ரொலாக். ப்ரொலாக்னா முன்னாடி, ஆஸ் அ ப்ரொலாக், அதாவது அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அந்த சாரி வருது. அண்ட் அப்பாலஜி டு ப்ராம்ப்ட் விச் வித் பிளாண்ட் வேர்ட்ஸ் அட் வில் ஷி தஸ் அட்ரஸ்ட். அண்ட் அப்பாலஜி டு ப்ராம்ப்ட், அவள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அப்பாலஜி கேட்கிறா. எதுக்கு அப்பாலஜி? நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்ல. டு ப்ராம்ப்ட் ஹிம், அவனை அந்த காரியத்தை செய்ய தூண்டுகின்ற வகையிலே மன்னிப்பு கேட்கிறாள். விச் வித் பிளாண்ட் வேர்ட்ஸ் அட் வில், உறுதியான மனநிலையோட வார்த்தைகளை she thus address, உறுதியான மனநிலையில் வார்த்தைகளை சேர்த்து இவ்வாறு அவள் பேசுகிறாள். இப்போ அவ பேசுகிறா ஆடத்துக்கிட்ட. ஸோ இது இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோ 2 வீடியோவில் நம்ம இதை முடிச்சிடலாம். தேங்க்யூ.